ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. இந்த ஒரே ஒரு இலைய தண்ணீரை நீங்கள் போட்டு வைக்கிறது மூலயமா நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் சிவபெருமான் உங்களுக்கு அதை வாரி வழங்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகி ஓடும். அது என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை தண்ணீரில் எத்தனை மணிக்கு போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி சொன்னாலே ஒரு சக்தி ஏறக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்குரிய 8 விரதங்களில் முக்கியமான ஒரு விரதம் இந்த மகா சிவராத்திரி. ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி தான் சிவராத்திரி. ஆனால் மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு பெருசாக யாரும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யறதில்ல. அப்படி எல்லா சிவராத்திரியையும் ஒரு சேர வணங்கின ஒரு பலனை ஏற்படுத்திக்க முடியும்னா அதுக்கு ஒரு மாற்று வழி தான் இந்த மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு இரவு தான் இந்த மகா சிவராத்திரி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதிக்கு அந்த ஒரு சிவராத்திரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அதுதான் ஒரு ஆண்டும் மகா சிவராத்திரியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அந்த வகையில் பிப்ரவரி 26ஆம் தேதி காலை சரியா 10:18 பிறகு தான் சதுர்த்தசி திதி பிறக்குது. அதனால் 10:18 மேலே தான் மகா சிவராத்திரிக்கான நாள் ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பூஜைகளையும் வழிபாட்டையும் நீங்கள் செய்யணும். அதுலேயும் அன்றைய தினம் புதன்கிழமை மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம். பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 10:20 ஆரம்பிக்கக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் இருக்குது. சிவராத்திரிக்கு கண் விழிக்கணும் அப்படின்னா பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு கண் விழித்து பிப்ரவரி 27ஆம் தேதி காலை நீங்கள் பூஜையை நிறைவு செய்யணும். சிவபெருமானுக்கான வழிபாட்டையும் நீங்கள் இரவு நேரத்தையும் செய்யலாம். அன்றைய தினம் பிப்ரவரி 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய 4 கால பூஜை அப்படிங்கிறது பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 6:30 வரைக்கும் 4 கால பூஜைகளை தொடர்ந்து நடத்துவாங்களாம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 4 கால பூஜைகள் நடக்கும். அதில் ஒரு பூஜையும், அதாவது ஒரு கால பூஜையும் 3 மணி நேரம் நடக்குமா. இந்த 4 கால பூஜைகள்லேயே முக்கியமான ஒரு பூஜை இருக்குது. அதுதான் 3வது கால பூஜை, நிஷித கால பூஜைன்னு சொல்லுவாங்க. பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்டதும் இந்த 3வது கால பூஜை தானாம். அதாவது நள்ளிரவு 12:09 இருந்து 12:59 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 50 நிமிடம் இருக்குல்ல, இந்த 50 நிமிடத்தில் நீங்கள் சிவபெருமான 3வது கால பூஜையில் வணங்குனீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழித்து 4 கால பூஜைகளையும் வணங்கின பலனையும், இன்னொரு பக்கம் பார்வதி தாயாரோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் ஒரு சேர பெற முடியும். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு நேர பூஜையில் எல்லா தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வணங்குறதுக்கு கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அந்த நேரத்தில் நாமளும் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்தினோன்னா சகல விதமான செல்வங்கள் நமக்கு தானாக தேடி வரும். அதுலேயும் குறிப்பாக சிவ கடாட்சம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படும். அது மூலயமா எந்த விஷயத்துக்கும் நமக்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயத்துலையும் கொடிகட்டி பறக்க முடியும். சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலை இருக்குல்ல, இதை வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு பவுலில் தண்ணீர் பிடிச்சு வச்சு அதில் போட்டு நீங்கள் ஒரு வழிபாட்டை செய்ய போகிறீங்க. அது என்ன இலை அப்படின்னா, சிவபெருமானுக்கு உரிய பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இலை தான் வில்வ இலை. இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சில பேர் வீடுகளில் வில்வ மரமே இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வில்வ இலையை ஒரே ஒரு இலை எடுத்துக்கோங்க. வில்வ இலை இல்லாதவங்க பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்கன்னா காலையில் போயிட்டு சிவன் கோவில் வாசலில் வில்வ இலை விற்கும், அதை வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை முந்தின நாளே வாங்கிட்டு வந்து நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கலாம். வில்வ இலை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு இலை. அதனால தான் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் வில்வ இலைகளால் நம்ம அர்ச்சனை செய்கிறோம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யும்போது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும், நிவர்த்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு இலை தான் வில்வ இலை. சிவபெருமான் வழிபாட்டில் இந்த வில்வ இலையை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அந்த ஒரே ஒரு வில்வ இலையை சின்னதாக ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணீரில் போட்டு வைக்க போகிறீங்க. சரி, எத்தனை மணிக்கு இதை தயார் செய்யலாம், எத்தனை மணிக்கு இதை பரிகாரத்தை செய்யலாம்? 4 கால பூஜைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வழிபாட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். இல்லை 4 கால பூஜைக்கெல்லாம் போகலை,
வீட்டில் தான் வழிபாடு நடத்த போகிறோம் அப்படின்னா தாராளமாக மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்யுங்க. பகல் நேரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 10-20 மணிக்கு மேலே தான் செய்யணும். அதுலேயும் 12-1:30 ராகு காலம், அந்த நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரங்களை பயன்படுத்திக்கலாம். வீட்லேயே சிவபெருமானுக்காக கண் விழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விடிய விடிய டிவி பார்க்கறது, படம் பார்க்கறது, அது மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் சிவபுராணங்களை படிக்கிறது, சிவன் பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறதுன்னு சொல்லி இறை வழிபாட்டில் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது போக வீட்டோட பூஜை அறையில் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு டம்ளர் இல்லை ஒரு பவுலில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். அந்த தண்ணீரில் ஒரே ஒரு வில்வ இலையை போட்டு அதை சிவபெருமானாக பாவிக்கணும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் சிவபெருமான் ஃபோட்டோ சிலை இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வில்வ இலையை சிவபெருமானாக பாவிச்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சிவனோட மந்திரத்தை ஒரு 108 முறை அந்த தண்ணீரையும் அந்த வில்வ இலையையும் பார்த்து நீங்கள் உச்சரிக்கணும். அந்த வில்வ இலையையும் அந்த தண்ணீரையும் பார்த்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் நினைவில் சிவனை தவிர வேறு எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் நினைவில் இருக்கணும். 108 முறை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு உங்களோட அன்றாட வேலையில் பாருங்கள். பூஜை அறையில் மற்ற விளக்குகள்லாம் எரிய வரைக்கும் அந்த தண்ணீரும் அந்த தண்ணீரில் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த வில்வ இலையும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு தண்ணீரில் போட்டு வைத்திருக்கீங்களா அந்த வில்வ இலை, அந்த வில்வ இலையோட அந்த பவுலில் அந்த டம்ளரை எடுத்து அந்த தண்ணீரை உங்கள் வீட்டோட எல்லா மூலை முடுக்குகளையும் தெளித்து விடணும். இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் ஒரு இடத்துலையும் தெளித்து விடணும். அப்படி தெளித்து விடுறதால உங்கள் வீட்டில் இது வரைக்கும் குடிகொண்டுட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் விரட்டி அடிக்கப்படும். உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் கெட்ட எண்ணங்களும் விலகி ஓடும். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதை விட முக்கியமானது சிவன் வழிபாடு அப்படிங்கிறதே நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சகல விதமான தோஷங்களை நீக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். அதுலேயும் சிவபெருமானுக்கு உரிய இந்த வில்வ இலையை சிவபெருமானோட மந்திரத்தை சொல்லி சக்தியை மெருகேற்றி அதுக்கப்புறம் தண்ணீரை வீடு முழுக்க தெளிக்கும் போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தானாக தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த வில்வ இலையை கலந்த தண்ணீரில் வீட்டில் தெளிக்கிறது மூலயமா என்ன வித்தியாசம் வந்துட போகுதுங்கிற நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது மூலயமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெடுதல்கள் நீங்கிடுச்சுன்னா நல்லது மட்டுமே நடக்கும். அந்த நல்லது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் சேரும். தண்ணீரை வீடு முழுக்க தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை ஏதாவது செடி கொடிகளில் கால்பாட இடத்துல போட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டோட சிங்கில் ஊற்றிடலாம். அதையும் கால்பாட இடத்துல ஊற்றுறீங்க, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் சிவபெருமான் கோவிலுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகளில் ஏதாவது ஒரு கால பூஜையில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உங்களை மாதிரி கோவிலுக்கு யாராவது பக்தர்கள் வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் கையால் பானகமோ மோரோ இல்லை கேசரியோ சுண்டலோ ஏதாவது நைவேத்தியங்கள் செஞ்சு வீட்டில் வச்சு படைச்சிட்டு அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உங்களை மாதிரியே கோவிலில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்காக நீங்கள் கொடுக்கறது கூடுதல் விசேஷம். அதுலேயும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலில் அன்னதானம் செய்கிறது கோடி பலன். இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றுங்க. 10ஆவதுக்கு இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த வில்வ இலையை தண்ணீரில் போட்டு இந்த பரிகாரத்தையும் பின்பற்றுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.